Hello friends, வணக்கம். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா Photoshop's basics பத்தி பார்த்தோம். Photoshopனா என்ன, அதோட ஒரு introduction பத்தி தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ Photoshop's இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம வர வீடியோஸ்லாம் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Photoshopல ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதை கிரியேட் பண்ற டாக்குமெண்ட்ல நம்ம சைஸ் எப்படி செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா மெனு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைல்ல போனீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா Ctrl+N. இப்போ நம்ம இதை கிளிக் குத்தோம்னா ஒரு நம்ம விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோ பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்டோட நேம், வித், ஹைட், அதுக்கப்புறம் ரெசல்யூஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூடியூப் தம்ப்நெயில் பேஜோட டிசைன் நான் பண்ண போறேன். அது எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே இருக்கேன், பாருங்க. நேம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தம்ப்நெயில்ன்றதுனால நம்ம தம்ப்நெயில்னு கொடுத்துப்போம். தம்ப்நெயில் 2. ஓகே. வித் பாத்தீங்கன்னா 1280 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து பிக்சல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 720 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். வித் ஹைட் எல்லாம் நம்ம செட் பண்ணி ரெசல்யூஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்து விண்டோஸ் வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து ஓபன் ஆகும். ஓகே, நம்ம நேம், வித், ஹைட், ரெசல்யூஷன் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட், நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் நம்மளுக்கு ஓபன் ஆகும். சோ இதுதான் நமக்கு வந்து போட்டோஷாப்ல ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ல நம்ம உள்ள இமேஜை நம்ம எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்ல போயிட்டு நமக்கு தேவையான இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை நம்ம டிராக் பண்ணி இதுல டிராப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து நம்ம பிளேஸ் ஆயிடும். நம்ம இதை நம்ம எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம லெஃப்ட்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி நம்ம சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து என்ன டூல் அப்படின்னு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மூவ் டூல். இந்த மூவ் டூல் பாத்தீங்கன்னா என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம நம்ம எந்த எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டூல் பார்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா V. மூவ் டூல் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் மேல ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி நமக்கு நமக்கு எந்த இடத்துல நம்ம அந்த இமேஜ் நமக்கு தேவையோ ஜஸ்ட் அந்த ரைட் கிளிக் பண்ணி நம்ம தேவைப்படுற இடத்துல அந்த இமேஜை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு தான் இந்த மூவ் டூல் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நம்ம இந்த லேயருக்கு நம்ம எப்படி கலர் அப்ளை பண்றது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கீழே அந்த எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இந்த கலர் விண்டோ, இந்த லேயர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விண்டோ வந்து ஓபன் ஆகும். சரி, ஓகே. நம்ம இதுல நம்ம எப்படி கலர் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலர் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் ஓவர்லேல இப்ப நம்ம எப்படி நம்ம கலரை நம்ம வந்து செலக்ட் பண்றது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சோ இங்க பாத்தீங்கன்னா கலர் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த கலர் நமக்கு இருக்கும். சோ அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்ப இந்த கலர் எப்படி பிக் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம இப்போ அந்த விண்டோவை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா சோ இந்த அந்த ஐ டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராப் மாதிரி அந்த டூல் மாதிரி இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் என்னென்ன டூல் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இப்ப நம்ம ஜஸ்ட் நம்ம அந்த அந்த கலர் மேல ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் இப்படி பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கலர் வந்து செலக்ட் ஆயிடும். சோ இப்ப எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இப்ப வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க போறோம். ஸ்ட்ரோக்குன்னு பாத்தீங்கன்னா அவுட்லைன்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த நம்ம ஸ்ட்ரோக்கை நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு நமக்கு இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இன்சைட் சொல்லி கொடுத்துட்டு நம்ம கலர் வந்து எது நம்ம சூஸ் பண்றோம்னா சோ இந்த கலரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு சோ நம்ம வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சோ உங்களுக்கு அது டிஃபரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இது கலர் வேல்யூ வந்து 15, சைஸ் வந்து 15 வச்சுக்கிட்டு
ஜஸ்ட் நம்ம வந்து ஓகே கொடுத்துடணும், ஓகே ஆயிடும். இந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்க போறோம். சோ அந்த டைட்டில் நம்ம எப்படி கொடுக்கறது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டூல் பார்ல சோ இங்க பாத்தீங்கன்னா டீன்னு ஒரு டூல் இருக்கும். அது பாத்தீங்கன்னா டைப்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் வந்து டி. சோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஜஸ்ட் நம்ம எங்க டைப் பண்ண போறோமோ அந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டம்மி நமக்கு டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். சோ நம்ம இப்ப எப்படி நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கலாம். Adobe Photoshop. சரி, ஓகே. நம்ம இப்ப டைப் பண்ணியாச்சு. நம்ம டைப் பண்ணிட்டு இப்ப நம்ம மூவ் டூல செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி நம்ம டிராப் பண்ணிட்டு இப்ப அது வந்து நம்ம சைஸ் வந்து நமக்கு பெருசா இருக்கு. சோ அப்ப நம்ம சின்னது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டைப் டூல செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஃபாண்ட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம டூல் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணும். இப்ப நம்ம டூல் செலக்ட் பண்ணும்போது இப்ப நம்ம மேல பாத்தீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஓபன் ஆகும். சோ நம்ம இப்ப இந்த மூவ் டூல செலக்ட் பண்றோம். மூவ் டூல செலக்ட் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். சோ இப்ப நம்ம டைப்பிங் டூல செலக்ட் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். ஃபாண்டோட ஸ்டைலு, அதுக்கு ரெகுலரா இல்ல போல்டா இல்ல இட்டாலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்டோட சைஸ். சோ இது வந்து அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்டோட கலர் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாண்ட் வந்து நமக்கு விசிபிளா தெரியல. சோ இப்ப நம்ம இது கலர் அப்ளை பண்ணணும்னா இப்ப நம்ம அதே மாதிரி நான் மறுபடியும் டீயை பிரஸ் பண்ணிட்டு இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா கலர் இருக்கும். இந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு வந்து கலர் அப்ளை ஆயிடும். சரி, ஓகே. நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைல மாத்திக்கிறேன். ஓகே, ஓகே. நான் ஃபாண்ட் ஸ்டைல மாத்திட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். சைஸை கம்மி பண்ணிட்டு மறுபடியும் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரி, ஓகே. சரி, இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட வந்து கிரியேட் பண்றோம். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா இப்ப மறுபடியும் டைப் டூல வச்சுட்டு செலக்ட் பண்ணோம்னா மறுபடியும் வந்துடும். அடுத்ததான் நம்ம வந்து ஓகே. நம்ம இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து டீயை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபாண்ட் ஸ்டைல மறுபடியும் நம்ம மாத்திக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லேயரும் நமக்கு வந்து ஒரு அன்ஈவனா அப்படி இருக்கு. சோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்டர் பண்ண போறோம். இதுவும் நம்ம வந்து சென்டர் பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றது அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லேயரை செலக்ட் பண்றோம். இந்த லேயரை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்க செலக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும். சோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணோம். அப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லேயர் எப்படி செலக்ட் பண்றது, ரெண்டு ஒன்னா எப்படி செலக்ட் பண்றது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிடும். சோ இப்போ இது வந்து நம்ம வந்து சென்டர் பண்ணணும். சோ இந்த மூவ் டூலோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ரெண்டும் செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து மாறும். சோ இங்க பாத்தீங்கன்னா சென்டர் அலைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதை நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணனா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சென்டர்ல ஆயிடும். இது நம்ம சென்டர் பண்ணி முடிச்சாச்சு. சோ இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். அது எப்படி சேவ் பண்றது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மெனு பார்ல ஃபைல்ல போனீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல்ல நமக்கு எங்க வேணுமோ அங்க வந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் அந்த நேமை கொடுத்துட்டு சோ சேவ் பண்ணோம்னா சேவ் ஆயிடும். ஓகே. இப்போ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்த்தோம். அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம கலர் அப்ளை பண்றது, இமேஜ் உள்ள எப்படி இம்போர்ட் பண்றது, ஒரு டைப் நம்ம எப்படி பண்றது, அப்புறம் அந்த டைப் பண்ணதுக்கு நம்ம வந்து ஸ்டைல நம்ம எப்படி அப்ளை பண்றது, கலர் அப்ளை பண்றது எப்படி அப்படி சொல்லி தான் பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம எப்படி கலர் அப்ளை பண்றோம், ஒரு இமேஜை நம்ம உள்ள எப்படி இம்போர்ட் பண்றோம், டைப் நம்ம எப்படி பண்றோம், அந்த டைப்புக்கு நம்ம ஸ்டைல் எப்படி அப்ளை பண்றோம், கலர் எப்படி அப்ளை பண்றோம் அப்படி சொல்லி தான் பார்த்தோம். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் நான் போட்டோஷாப்பை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.